guys, welcome back to Kids Cooking Channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரிசி பருப்பு சாப்பாடும் சோயா சில்லியும் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். 1 கிளாஸ் அரிசியும் 1/2 கிளாஸ் பருப்பும் இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் எடுத்து மேலே வச்சுக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வந்தோடனே நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு லைட்டாக தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கலக்கி விட்டுக்கலாம். சிக்கன் மசாலா தேவையான அளவு போட்டுக்கோங்க. அடுத்து சாம்பார் பொடி போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக லெமன் புழிஞ்சுக்கோங்க. ரெண்டு கிளாஸ் அரிசி 1/2 கிளாஸ் பருப்பு எடுத்துருக்கனால நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு தண்ணி நல்லா கொதித்து வர முடியும் வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நாலு விசில் விட்டு இப்போ நம்ம இதை இறக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம சோயாபீன்ஸ் சில்லி செய்கிறதுக்காக நம்ம ஒரு குண்டாவை எடுத்து வச்சுருக்கோம். அதில் நம்ம இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் சோயாபீன்ஸ் ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். சோயாபீன்ஸ்க்கு மேலே வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லாவே கொதித்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா இந்த மாதிரி சோயாபீன்ஸ் நுர கட்டி வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இது நம்ம தண்ணி வடித்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மிளகாத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கன் 65 மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஹாஃப் லெமனை இதில் புரிஞ்சு விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு வாட்ரி கன்சிஸ்டன்ஸ்க்கு வரணும். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் வேணுங்கிற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருந்த அந்த சோயாபீன்ஸ் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது நம்ம கையை வச்சு நல்லா ஃபுல்லாமே சோயாபீன்ஸில் அந்த மசாலா ஒட்டுற மாதிரி நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் நம்ம நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம 4 விசில் விட்டு இதை எடுத்தாச்சு. பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி நல்லா திருப்பி விட்டுக்கலாம்.
நெக்ஸ்ட்டு நம்ம சில்லி ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதில் எண்ணெய் போட்டுக்கலாம். நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த சில்லியை வந்து போட்டுடலாம். இப்போ இது நல்லாமே வந்து ரெட் கலரில் ஆகி ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு இது நம்ம வந்து அப்படியே கீழே இருந்தது மேலே வந்து திருப்பி போட்டுக்கலாம். ஒன்றும் ஒட்டாத அளவுக்கு நல்லா நீங்கள் திருப்பி விடணும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. ஸோ செம்மையாக வந்துருச்சு. ஸோ உள்ளே ஃபுல்லுமே நல்லா வந்து வெந்துருச்சு. ஸோ இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சு வந்திருக்கு. நீயும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. இது நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. Bye bye.